என்னப்பா திமிரா வர்றீங்க? உள்ள வரும்போது கைய கட்டிக்கிட்டே வர்றோம், வெளியே போகும்போது தெனாவட்ட போறோம். இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. கை நாட்டா? வெளியில போயாவது ஒழுங்கா இருங்க. வெளியே இருக்கிறவங்க ஒழுங்கா இருந்தா நாங்க ஏன் உள்ள வர்றோம்? அதானே குரு. மீசையை கண்டுகிட்டீங்களா? தலையில இருக்கிற முடியெல்லாம் எடுத்து மூக்கு கீழே வச்சுட்டாங்க. என்ன குரு, இந்த அநியாயத்தை கேளுங்க. நீங்க கட்டின இந்த தண்ணி டேங்கிய இவங்க இடிக்க போறாங்களா? ஹலோ ஹலோ, இந்த டேங்க் அடிக்கிறதா இருந்தா புல்டோசர் எங்க மேல ஏத்திட்டு அதுக்கப்புறம் டேங்க் அடிக்க. அப்படி ஒரு முறை வச்சிருக்கீங்களா? அப்படி ஒரு அவசியம் ஏற்பட்டா புல்டோசரை மேல ஏத்தவ நான் தயங்க மாட்டேன். சிஷ்யா, இன்ஸ்பெக்டர் சார், இது மரியாதை. இந்த டேங்க் கட்டத்துக்காக நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம், எங்கெங்கயோ கை வச்சோம். இதுக்காக 6 மாசம் ஜெயில கூட இருந்துட்டு வந்தோம். இப்போ இந்த டேங்க் உடைக்கிறேன்னு சொன்னா எப்படி? சர்க்காரே இங்க டேங்க் கட்ட திட்டம் போட்டிருக்காங்க. அதுக்குள்ள நீங்க கட்ட எப்படியா? திட்டம் தான் போட்டிருக்காங்க அண்ணே. அது நிறைவேறதுக்குள்ள எங்க 2 பேரும் கல்யாணம் ஆயிட்டு பேரும் பேத்து போறதுடும். அது வரைக்கும் நம்ம தண்ணிக்கு என்ன பண்றது? அதனாலதான் நாங்களே முயற்சி செஞ்சு இந்த டேங்க கட்டணும். அதை பாராட்டாம இடிக்கிறேன்னு சொல்றீங்களே நீங்க. அது நீ ஒரு செண்டு வாங்கிக்க, நான் ஒரு மாலை வாங்கிட்டு வரேன். 2 பேரும் இவங்களுக்கு போட்டு மரியாதை பண்ண. நன்றிங்க. விளையாடுறீங்களா? பர்மிஷன் இல்லாம இந்த டேங்க கட்டி இருக்கிறீங்க. இதை இடிச்சே தீருவோம். இடிவேன். அமைதி அமைதி. இன்ஸ்பெக்டர் சார், கொஞ்சம் இது மரியாதை. ஒரு 5000 பிரைட் தள்ளுறோம். பிரைடா? அதான் பிரைப். லஞ்சமா? என்னன்னா அவ்வளவு சீப்பா நினைச்சிட்டீங்களா? ஒரு 10,000 ரூபாய். இத பார், உங்க 2 பேரையும் லஞ்ச கேஸ்ல புக் பண்ணி உள்ள தள்ளிடுவேன். ஒரு 15,000. ஒரு 20,000. 25. என்னப்பா இது 2 பேருமா சேர்ந்து இவ்வளவு தொந்தரவு பண்றீங்க? அந்த ஆபீசர் வேற இருக்கானே, அவங்களையும் சேர்த்து கவனிக்கிறோம். அந்த ஆபீசருக்கு சேர்த்தா 50,000 ரூபாய் ஆகுமே. அவ்வளவு பணத்துக்கு நீங்க எங்க போவீங்க? அத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நாங்க பணத்தை எடுக்க போற இடம் பெரிய இடம். எவ்வளவு கிடைக்குதோ அவ்வளவும் கொண்டுட்டு வந்து உங்க வீட்டுல கொடுத்துருவோம். ஐயோ, வீட்லயா? அதெல்லாம் வீட்டுல கொடுக்க கூடாது. ஹோட்டல் அட்சயாவில கொடுங்க. அட்சயா ஹோட்டல் இருக்க. அண்டர்வேர். அண்டர்வேர். அண்டர்ஸ்டாண்ட். வாங்க போலாம். பாத்தீங்களா, பணம் வாங்குறேன்னு தெரிஞ்சுதான் கைய மேல போட்டீங்களே. பரவாயில்ல, போட்டுங்க. சாரு. எஸ். ஃபாலோ பேக். நாங்க யார் தெரியுமா? போலீஸ். கத்தக்கூடாது. வாங்க வாங்க. அவர் வீட்ல இல்லையே. நாங்க அவரை பார்க்க வரல, வீட்டை சோதனை பண்ண வந்திருக்கோம். சோதனையா? எதுக்கு? எதுக்கா? எதுக்கா? சார் யார் தெரியுமா? யாரு? சொன்ன அசந்து போயிடுவீங்க. சொல்லுங்க. பெரிய ஏபிசி ஆபீசர். ஐயோ, ஏபிசியா? சிபிஐ. சிபிஐ ஆபீசர். உட்காருங்க. தேங்க் யூ. ஓய், கெட் அப். கொஞ்சம் இருங்க. அவர் இப்ப வந்துருவாரு. அவர் இப்ப வர மாட்டாரு. ஏன்? அவரு ஹோட்டல் அட்சயால. என்னங்க? அவங்க ஹோட்டல் அக்ஷயாவில ஜல்ஜாவோட ஜாலியா ஜல்சா பண்ணிட்டு இருக்காங்க. ஜலஜா கூட ஜல்சாவா? அட பாவி, எங்க இருக்குங்க அந்த அச்சையா? சொல்லுங்க, இப்பவே போய் அந்த ஆள் கழுத்தை பிடிச்சு இழுத்துட்டு வர்றேன். ஏங்க, அவருக்கு நான் எதுலங்க குறை வச்சேன்? என்ன கேட்டா? போய் ஜல்ஜாவை கேளுங்க. ஆமாமா, அவளதான் கேட்கணும். ஏய்யோ சார், குடும்ப பிரச்சனை நமக்கு எதுக்கு? நம்ம வந்த வேலையை பாப்போம். கோ சர்ச். வாங்க சர்ச். ஓ சர்ச். அண்டர்வேர். எஸ் சார். போங்க, இவ்வளவு பணம் கொடுத்து செட்டப் பண்ணி கூட்டு வந்து. என்னங்க 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 பண்ண போறாங்க? ஐயோ. ஓபன். நதிங். நதிங். மூடிங் அண்ட் கமிங். ஏங்க ஏங்க, இப்ப எதுக்குங்க எங்க வீட்டை திடீர்னு சோதனை போடுறீங்க? இல்ல, உங்க புருஷன் இதுக்குள்ள இருக்காரு. ஏகப்பட்ட லஞ்சம் வாங்கியிருக்கான்னு எங்களுக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு. லஞ்சமா? சுத்த போய் போய் வாங்கி இருக்காரா இல்லையான்னு சோதனை பண்ணதுக்கு அப்புறம் சொல்றோம். ஓபன். எஸ் சார். அண்ணே அண்ணே, அது இது புடவை, என் புடவை. இத பாருங்க, நாங்க சர்ச்சுக்கு வந்திருக்கோம். கலாட்டா பண்ண கூடாது, பேசக்கூடாது. நான் சும்மா இத பாருங்க, ரொம்ப பேசுனீங்க, மைக்க கீழ எடுத்து. மைக்கா? ஏன் பேச போறீங்களா? மைக்கால பேசுறது அந்த காலம், மைக்கால அடிக்கிறது இந்த காலம். ஓபன். ஓபன் மீசை அடிச்சு. பாத்தீங்களா? ஒண்ணு இல்ல, ஒண்ணுமே இல்ல.
இது யார் சிரிச்சுக்கினே தொங்குறாரு? அது எங்க மாமியாரு. மாமியார் எங்கயோ பாத்திருக்கேன். இப்பதானே பாத்தீங்க? ஓபன். ஐயோ ஐயோ ஒண்ணு வேண்டாம் வேண்டாம். இத பாருங்க, ரொம்ப கலாட்டா பண்ண மைக்க அட கேளு. ஏங்க மைக் மைக்னு பயமுறுத்துறீங்க? சுவிட்ச். ஐயோ இது என்ன சுவிட்ச்? அது சுவிட்ச் சுவிட்ச் ஃபேன் ஃபேன் ஃபேன். நோ ஃபேன் ஒய் சுவிட்ச். அது அங்க இருக்கிற ஃபேனுக்கு சுவிட்ச் இங்க இருக்கு. வேர்க்குது அட என்னங்க இது நான் உங்க மாமனார் வீடா? பின்ன உங்க வீடா? எதுத்தா பேசுறீங்க? எங்க வீடுதான். சாவி எங்க? சாவி அவர்கிட்ட இருக்கு. அவரு தான் யாரு? எங்க வீட்டுக்காரர்ட்ட. அவர் தான் ஜல்ஜாவோட ஜல்சாவா இருக்கு. சாவி கிடைச்சிருச்சு. இது சாவி சாவி இதுக்கு சேராது. அது சேருமா இல்லையான்னு எனக்கு தெரியும். நீங்க வாங்க. சேரவே சேராது. அடே எங்க அப்பாடி அப்பா. இதெல்லாம் எங்க மாமனார் வீட்டு சீதனம். உங்க மாமனார் என்ன மாஜி மந்திரியா? யோ அள்ளியா? இருங்க இருங்க, நமக்குள்ள ஒரு செட்டப் பண்ணிக்குவோமே. செட்டப்பா? இது வந்து ஒப்பந்தம் ஒப்பந்தம். இத பாருங்க, நீங்களும் போலீஸ்காரவங்க, எங்க வீட்டுக்காரரும் போலீஸ்காரரு, நம்ம எல்லாம் ஒரே இனம் இல்லையா? நமக்குள்ள எதுக்குங்க தகராறு? உங்களுக்கு வேணுங்கிறத கொஞ்சமா எடுத்துக்கிட்டு மிச்சத்தை இங்கே வச்சுட்டு போயிடுங்களேன். சார், இவங்க நமக்கு லஞ்சம் கொடுக்க பாக்க. லஞ்சமா? உங்க புருஷன் மாதிரி நாங்களும் பொறுக்கீங்கன்னு நினைச்சிட்டீங்களா? நாங்க நீதிக்கும் நியாயத்துக்கும் கட்டுப்பட்டவங்க. ஐயா, எங்க லட்சியம், எங்க கொள்கை, எங்க பாதை எல்லாம் எல்லாம் ஜாண்டிஸ் தான். யாருக்கு? யோ ஜஸ்டிஸ் யா, எடுத்துட்டு வர சொல்லு. யோ என்னையா பண்றீங்க? வாங்க தூக்குங்க, எல்லாம் எல்லாம் அழுகையா? என்னங்க ஆளாளுக்கு எடுக்கிறீங்க? அப்புறம் கேஷ் 12,03,300 ரூபா சார். அடேங்க அப்பாடி அப்பா. மேடம், இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. கையெழுத்தா? எதுக்கு? உங்க வீட்ல இருந்து எடுத்த நகையும் பணமும் இவ்வளவுதாங்கிறத விவரமா இதுல லிஸ்ட் போட்டிருக்கேன். இதெல்லாம் உங்க புருஷன் மக்களை ஏமாத்தி, சர்க்காரை ஏமாத்தி, லஞ்சமா வாங்கி சேர்த்ததுதான்னு உறுதிப்படுத்தி இருக்கேன். இத ஒத்துக்கிட்டு நீங்க கையெழுத்து போடுங்க. ஒத்துக்கிட்டு கையெழுத்து போடணுமா? சார், நம்ம எல்லாம் ஒரே குடும்பம். இந்த ஒரே குடும்பம் ஒரே கட்சியின் மக்களை ஏமாத்தி ஊரை கொள்ளடிக்கிற கும்பல் நாங்க இல்ல. மரியாதையா கையெழுத்து போடுங்க. நான் என் வீட்டுக்காரர் அனுமதி இல்லாம எதுலயுமே கையெழுத்து போடுறது இல்ல. கையெழுத்து போட மாட்டீங்க? சார், நாம என்ன செய்வோம் சொல்லு. இத பாருங்கப்பா, அம்மா கையில விளங்க மாட்டி ஊரறிய நாடறிய தெருவுல எடுத்து ஸ்டேஷனுக்கு வாங்க. ஐயா இருங்க இருங்க, என்ன மீஸ் அதுக்குள்ள இவ்வளவு அவசரப்படுறீங்க? ஐயோ, இந்த நேரத்துல இந்த பாழாப்பன மனுஷன் ஜலஜா கூட போய் ஜல்சா பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஐயோ போட்டுட்டேங்க. Ladies and gentlemen, football, basketball, volleyball, volleyball, அனைவரையும் புடிச்சதப்பா. ஐயோ ஐயோ ஐயோ, எல்லாத்தையும் எழுப்ப போறீங்களா? ஐயோ, பணம் பணம் பணம். ஏதுப்பா இவ்வளவு பணம்? அத பத்தி உங்களுக்கு என்ன கவலை? எடுத்துங்க. பிளாக் மணியா ஒயிட் மணியா? ரெட் மணி. அது என்னப்பா ரெட் மணி? சிகப்பு பணம். ஏழைங்க ரத்தத்தை சிந்தி சம்பாதிச்ச பணத்தை பதவியை உபயோகப்படுத்தி புடுங்குறாங்கல்ல, அதுக்கு பேர் தான் ரெட் மணி. பணத்துக்கு நீ புது சாயமே பூசிட்டப்பா. இத பாருங்க, நீங்க கேட்டதுக்கு மேலேயே கொண்டுட்டு வந்திருக்கோம். இனிமே எங்க ரெண்டு பேரையும் தொல்லை பண்ண கூடாது. இத பார், காசு வாங்குற வரைக்கும் நான் கெட்ட சிவம், காசு வாங்கிட்டேன் நல்ல சிவம். ஆமா, உங்க விஷயத்துல நாங்க தலையிட மாட்டோம். சரிங்க, நாங்க வரோம். தம்பி, ஒரு சின்ன ரவுண்ட் போட்டு போறியா? குட்டி இருந்தா புட்டி போடுறதுல நமக்கு ஒண்ணும் ஆட்சேபனை இல்ல. என்ன நீ மாமாவே ஆக்கிருவிய? நீ போயிட்டு வரேனா? சரிங்க, வர மாமா. மறுபடியும் மாமா. பணம் இங்க வர. ஜலஜாவா பணஜாவா? ஐயோ எப்படி? பாத்தீங்களா என்ன மூதேவி நீங்களே? பாருங்க, சீதேவியே வந்துருச்சு. ஐயோ ஐயோ, ஒரே நேரத்துல இவ்வளவு லஞ்சமா? வைர நெக்லஸ், வைர நெக்லஸ். நல்லா இருக்கு. ஏங்க, இந்த நெக்லஸ் உங்களுக்கு அடையாளம் தெரியல? தெரியலையா? இது இந்த சாராய கடைக்காரரு உங்களுக்கு அன்பளிப்பா கொடுத்ததுங்க. இங்க வாங்கடா. ஏண்டா திருட்டு பசங்களா, என் வீட்லயே திருடி எனக்கே லஞ்சம் கொடுத்தீங்களா? டேய், கவர்மெண்ட்ல ஏற்கனவே எனக்கு 3 பூ கொடுத்துருக்காங்கடா. நீங்க வேற தனியா ஒரு பூ காதுல சொருகலாம் நினைச்சிட்டீங்களா? பிச்சிருவேன் பிச்சு. டேய், நான் பாட்டு கத்திட்டே இருக்கிறேன், நீங்க என்னடா தெனாவட்டா உட்கார்ந்து கால் மேல கால் போட்டு அதை ஆட்டிக்கிட்டு வேற இருக்கிறீங்களா? காலை மாத்தி போட்டா விட்டுருவனா? இப்பவே பொய் கேஸ்ல புக் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் தர 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 தரன்னு இழுத்துட்டு போய் லாடம் கட்டிடுவேன். லாடம். என்னப்பா பண்ண போறீங்க? விபூதி கொடுக்க போறியா? மந்திரம் எல்லாம் போடுறான்.
என்னப்பா இது எல்லாரும் மஞ்சள் நோட்டீஸ் கொடுப்பாங்க நீங்க சிவப்பு நோட்டீஸ் கொடுக்குறீங்க கம்முன்னு படி நைனா. நைனா சரி மாமான்னு வச்சுக்கோ. இது அதை விட அசிங்கமா இருக்கு இவை அனைத்தும் என் கணவர் மக்களையும் சர்க்காரையும் ஏமாற்றி லஞ்சமாக வாங்கி சேர்த்தது என்பதை மனப்பூர்வமாக ஒத்துக்கொள்ளுகிறேன். இப்படிக்கு என் கல்யாணி இனிஷியல் ரொம்ப அவசியம். என் கல்யாணி இப்ப என்ன செய்வீங்க? இப்ப என்ன செய்வீங்க? ஜமால் இப்ப என்ன செய்வீங்க? இப்ப என்ன செய்வீங்க? மறுபடியும் என்னப்பா இது மந்திரமா இருக்கு? இதுவும் நகலு. இது மாதிரி 100 காப்பி இருக்கு. அசலு பேங்க் ஜாக்கெட்ல இருக்கு. லாக்கருப்பா. இப்ப என்ன செய்வீங்க? இப்ப என்ன செய்வீங்க? ஜமால் நகரி இப்ப என்ன செய்வீங்க? இப்ப என்ன செய்வீங்க? 2 தடவை இப்படி அடிச்சுங்க நான் இப்படியே ஆயிருவேன். சல்யூட் கூட அடிக்க முடியாது. ஏன்பா என்ன பிளாக்மெயில் பண்றீங்க? உன்ன மாதிரி முரட்டு குதிரையை அடக்கணும்னா கடிவாள போட்டாதான் சரி. அதுலயும் நீ திருட்டு குதிரை, உன்னை இப்படிதான் அடக்கணும். நைனா வேணும்னா இன்னும் 2-3 டேங்க் கட்டிங்க. எனக்கு லஞ்சம்லாம் வேணாம். என் பொண்டாட்டி எழுதி கொடுத்தாலே அசலு லாக்கர்ல இருக்குது, அதை கொஞ்சம் கொடுத்துருங்கப்பா. தமான் துண்டு வேலை செஞ்சுக்கிறதுக்கு அவன் பொண்டாட்டிக்கிட்ட அவ்வளவு பெரிய லெட்டர் எழுதி வாங்கிக்கணும். இன்னும் அந்த லெட்டரை வச்சு எவ்வளவோ காரியங்க முடிக்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் முடிஞ்ச பிறகு பேங்க் ஜாக்கெட்ல லாக்கர் பேங்க் லாக்கர்ல இருக்கிற அசல திருப்பி கொடுக்கறோம். நீ தேவைப்பட்டா நாங்க வரோம். இப்ப நான் தேவையா இல்லையா? தேவையில்லை. கெட் அவுட். கெட் அவுட்டா? ஆமா. எல்லாம் உங்க நேரம்டா. நேரம் சார். வரட்டுமா? வழி இப்படி பாத்து குரு, இந்த ஆளை ஒரு வழிக்கு கொண்டுட்டு வந்துட்டீங்க. இனிமே என்ன? திஸ் இஸ் ஓபனிங். யூ see ending.